லெட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது ஒரு லைன், அதே போல் இன்னொரு லைன்லேயும் ஏலேருந்து ஜி வரைக்கும் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு லைன், 2 லைனாக கொடுத்து ஆனால் கலர் ஒரே கலரில் கொடுத்துருக்காங்கப்பா, வேற வேற கலர். அப்போனா என்ன அர்த்தம், இது வேறு லைன் இது வேறு லைன் அப்படின்னு நமக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம தைக்க போகிறது இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தையல் வேணும்? சொல்லுங்க, என்ன தையல் வேணும்? புரியல? அதுல ஏதாச்சும் ஒன்று சொல்லு பாப்போம். ஏபிசியில் ஏதாவது ஒன்று சொல்லு. ஜி லெட்டர், ஜி லெட்டர் சொல்லு. ஏதாச்சும் சொல்லு. இது இதா இல்லைண்ணா இதா சியா இதாம்மா? சரி, இப்போ அந்த சிங்கிற பேர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்தோன்னே ஆக்சிலேட்டர் அழுத்தக்கூடாது. மேனுவலாக வீலை ஒரு டைம் ரொட்டேட் பண்ணி ஊசியை நம்ம கீழே பஞ்ச் பண்ணணும். அது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஊசியில் இருக்கும் பொழுது உருவிட்டு வெளியில் வந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறது. சரிங்களா? அதனால் நம்ம வீலை ஒரு டைம் ரொட்டேட் பண்ணி ஊசியை நம்ம கீழே பஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ ஆக்சிலேட்டர் அழுத்துமா? மெதுவா மெதுவா தெய்வத்தை நினச்சிக்க பேசிமா சின்ன ஓடலாம். ஏம்மா ஏன் ஓடலாம்? ஏன் ஓடல? அங்கே லாக் போயிட்டா. மோட்டர் ஓடுது ஆனால் மிஷின் ஓடலை. ஏன்னா நம்ம சேஃப்டி லாக் ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ணணும், உள்ளே ப்ரெஸ் பண்ணணும், உள்ளே அழுத்தணும். உள்ளே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இது உள்ளது. சரி, இப்போ ஆக்சிலேட்டர் அழுத்து மெதுவா அழுத்து. ஓட்டுங்க ஓட்டுங்க போடுங்க, ஓட்டுங்க ஓட்டுமா, அழுத்துமா, ஓட்டு ஓட்டுங்க 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 ஓட்டன் அழுத்துங்க. அழுத்து. போதும். சரி, இப்போ நம்ம தைச்சு முடிச்சிட்டோமா? இப்போ அந்த கிளாத் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை மேலே போட்டு எதை? பேக் சைடு. இந்த மிஷினை வச்சோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்,